கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்திய வழக்கில் கார் உரிமையாளரை கண்டறிவதில் சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், அவர்களை கண்டுபிடிப்பதில் அந்த என்ன சிக்கல் இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி அளவில் முட்டுக்காடு மேம்பாலத்தின் மீது கார்கள் நின்று கொண்டிருந்த போது பெண்கள் சென்ற கார் முன்னால் நின்றிருந்த ஆண்களின் காரை உரசி சென்றதாக கூறி ஆண்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு திருத்துள்ளனர். இவர்கள் பெண்கள் சென்ற கார்களை ஆண்கள் சென்ற 2 கார் மூலம் வெகு தூரம் துரத்தியதால் அந்த பெண்கள் அச்சத்தில் செல்போனில் வீடியோ பதிவிட்டு காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். காவலர்கள் அங்க வந்து அவர்களை பாதுகாப்பாக அவர்களை மீட்டதாகவும் பின்னர் காவல்துறையினர் வருவதாக கூறிய பின்னரே அவர்கள் வீட்டு வரை சென்று துரத்திய அந்த இளைஞர்கள் அங்கிருந்து சென்றதாகவும் அந்த பெண்கள் புகார் அளித்துள்ளனர். 26ஆம் தேதி புகார் அளித்த நிலையில் நேற்று இந்த சம்பவம் வைரலான தொடர்ந்துதான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்கள் வன்கொடுமை சட்டம், பெண்களை அச்சுறுத்துதல், பயமுறுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தற்போது நேற்று வரை 4 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் இன்று கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். அந்த இளைஞர்கள் சென்ற கார்கள் பல்வேறு உரிமையாளர்களை கைமாறியதால் அந்த காரில் உரிமையாளர் யார் என்று கண்டறிவது மிகவும் சிக்கலாக உள்ளது காவல்துறையினருக்கு. குறிப்பாக அந்த காரின் உரிமையாளர்களிடம் சென்ற போது இந்த கார் விற்பனையாகிவிட்டது என்று அவர்கள் கூறிய போது மற்றவர்கள் சென்றபோது அவர்களும் இந்த கார் விற்பனையாகிவிட்டது என்று அடுத்தடுத்து பலரும் இந்த தகவலை கூறியதால் அந்த காவல்துறையினருக்கு காரில் சென்ற இளைஞர்கள் யார் என்பது கண்டறிவதில் மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது. ஸ்ரீராம், தொடர்ந்து இந்த இளைஞர்களை பிடிப்பதற்காக இரவு முழுக்கும் நேற்று பகல் முழுவதும் தனிப்படையினர் தீவிரம் காட்டி வந்த நிலையில் இது நெருங்கிவிட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.